அனைவருக்கும் வணக்கம். நவம்பர் 19 கார்த்திகை அமாவாசை அன்று இந்த இலைக்கு மேல இந்த தீபம் ஏற்றினா 16 செல்வமும் பெற்று பெருவாழ்வு வாழும் ராஜயோகம் ஏற்படும். அது என்ன இலை? இந்த இலையோடு சேர்த்து நம்ம வைக்க வேண்டிய ஒரு பொருள் என்ன? இந்த இலையில இந்த தீபம் ஏற்றும் போது நம்ம சொல்லக்கூடிய மந்திரம் என்ன? அப்படிங்கிறத இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நாம் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையா புரியும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதுசா பார்க்குறவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நவம்பர் 19ஆம் தேதி கார்த்திகை மாசத்தோட அமாவாசை. அன்றைய தினம் அமாவாசை திதி ஆரம்பிக்குதுன்னு அப்படின்னு பார்த்தா காலையில 10:27 வரையிலும் சதுர்தசி திதி, அதற்கு பிறகு அமாவாசை திதி ஆரம்பிக்குது. 20ஆம் தேதி வியாழக்கிழமை மதியம் 12:31 வரையும் அமாவாசை திதி இருக்குங்க. அதற்கு பிறகு பிரதமை திதி ஆரம்பிக்குது. இந்த நவம்பர் 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் காலையில இருக்கு. இது பெருமாளுக்கு மிக உரிய நட்சத்திரமாக சொல்லப்பட்டு இருக்குங்க. இதற்கு இந்த சுவாதி நட்சத்திரத்துல நரசிம்ம பெருமாள் அவதரித்ததாக சொல்லப்படுது. சுவாதி நட்சத்திரம் காலையில 9:21 வரையில இருக்கு. ஆனா விடியற் காலையில அந்த நட்சத்திரம் ஆரம்பிக்குதும் அதை கணக்கு வைத்து தான் உங்களுக்கு அன்றைய நாளை சொல்லுவாங்க. சரி, இந்த நாள்ல ராகு காலம் எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில 12 to 1:30 வரையிலும், யமகண்ட காலையில 7:30 இருந்து 9 மணி வரையிலும் இருக்கு. முன்னோர்களின் படத்திற்கு முன்பாக படையலிட்டு சாமி கும்பிடுறவங்க காலையில 10:30க்கு மேலதான் அமாவாசை திதியே ஆரம்பிக்கிறதுனால 10:30க்கு மேல 12 மணிக்கு முன்பாக படையலிட்டு சாமி கும்பிடுங்க. 12 to 1:30 நீங்க சாமி கும்பிடாதீங்க. அதற்கு பிறகு 1:30 மணிக்கு மேல நீங்க படையலிட்டு சாமி கும்பிட்டு காகத்துக்கு உணவு வைக்கலாம். சரி, இந்த பரிகாரத்தை எப்ப செய்யணும், எப்படி செய்யணுங்கிறதெல்லாம் இப்ப நாம இந்த பதிவின் மூலமா பார்க்கலாம். இன்றைய தினம் இந்த அரச மரத்து இலைய நம்ம பயன்படுத்தணும்னா ரொம்ப சிறப்பு. ஏன்னா அரச மர இலையில சிவனும் இருக்கிறாரு, பிரம்மாவும் இருக்கிறாரு, விஷ்ணுவும் இருக்கிறாரு. அதனாலதான் மும்மூர்த்திகள் வாசம் செய்யும் இலை அப்படின்னு சொல்லி இருக்காங்க. இன்றைய நாள்ல இந்த இலை மீது நம்ம இந்த தீபத்தை இப்படி நம்ம ஏத்தணும். இந்த தீபத்தை எந்த திசையில ஏத்தணும் அப்படிங்கிறது கூட மிக முக்கியமாக சொல்லப்பட்டுள்ளது. தெய்வ வடிவங்களாக கருதப்படக்கூடிய பல வகை மரங்கள் இருக்கு. வேப்ப மரத்தை அம்மனா சொல்வது, அருகம்புல்லுல விநாயகர் இருக்கிறதா சொல்லுவோம், வில்வ மரத்தை சிவனோடு ஒப்பிடுவோம். அது மாதிரி இந்த அரச மரம் அப்படிங்கிறது மும்மூர்த்திகளுக்கும் உரிய மரம். இந்த தெய்வத்திற்கு அப்படின்னு கிடையாது, எல்லா தெய்வங்களுக்கும் உரிய மரம் அப்படின்னா இந்த அரச மரத்தை தான் சொல்லணும். ஏன்னா இந்த மரத்தோட இலையில தேவர்களுக்கு இருக்கைகளாகவும் வசிப்பிடமாகவும் அந்த இலைகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 4 வேத ரூபமாகவும் மும்மூர்த்திகளாகவும் விளங்குவது இந்த அரச மரம் தான். இந்த அரச மரத்தை நம்ம அஸ்வத்தம், போதி விருட்சம், அக்னிகர்ப்பம், விருட்சராஜம் அப்படின்னு எல்லாம் 16 பேர்ல சொல்லுவாங்களாம். இந்த மரத்தை அஸ்வத்தம் அப்படின்னு சொல்றதுனாலதான் அஸ்வத்த நாராயணன் இந்த மரத்துல வசிப்பதாக சொல்லப்படுது. விருட்சராஜம் அப்படின்னு சொல்றதுனாலதான் இந்த மரத்தை ராஜ விருட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அரச மரம் தெய்வ வடிவமாக கருதப்படுது. அதனால அதை சுத்தி வரும். ஓகே, இந்த மரத்தோட இலையை ஏன் நம்ம வைத்து வழிபடணும் அப்படிங்கிறதுக்காக காரணம் முன்னாடியே சொல்லி இருப்போம். இந்த மரத்தோட இலையில தேவர்கள் வசிப்பதாகவும் மும்மூர்த்திகள் வசிப்பதாகவும் இருக்கிறதுனால அந்த இலையை வச்சு நம்ம பூஜை செஞ்சோம், பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னா நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும். பாவங்கள், தோஷங்கள், நோய்கள் அகலும், உடல் நலம் பெற, மகப்பேறு கிடைப்பதற்கு, திருமணம் கைகூடுவதற்கு, இது எல்லாம் நம்ம அரச மரத்தை எப்படி சுத்தி வந்தோம்னா நமக்கு பாவ விமோச்சனம் கிடைக்குமோ அதே போல இந்த அரச இலையை வைத்து நம்ம வணங்குவதாலும் நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு தெய்வத்தோடு தொடர்புடையது. இப்போ பஞ்சமி திதினா வாராகி அம்மனுக்கும், சஷ்டி திதினா முருகனுக்கும், அது போல அமாவாசை திதி அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்களுக்கான திதி நாளாக சொல்லப்படுது. இந்த அமாவாசை திதி நாள்ல குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா குலதெய்வ கோவிலுக்கு எல்லோராலையும் அந்த நாள்ல நம்மளால போக முடியுமானா போக முடியாது. இந்த அரச மர இலையில அனைத்து தெய்வங்களும் வாசம் செய்வதாக சொல்லப்பட்டு இருக்குங்க. இப்ப இதுல நம்முடைய
குலதெய்வமும் இடம்பெற்று இருக்கும். அதனால நம் முன்னோர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த குலதெய்வமே. அதனால இந்த அரசமர இலையில கோவிலுக்கு போக முடியாதவங்க கூட இப்படி தீபம் ஏற்றி நம்ம பரிகாரம் செய்யும்போது நமக்கு முன்னோர்களோட ஆசி கிடைக்கும். சரி, இந்த பரிகாரத்தை எப்படி செய்யறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நீங்க முதல் நாளே ஒரு அரச மர இலையில பறிச்சுட்டு வச்சுக்கோங்க. ஒரு நல்ல இலையா கொண்டு வச்சுக்கோங்க. அதை மஞ்சள் கலந்து தண்ணீர்ல கழுவி நல்லா சுத்தமா எடுத்து வச்சுக்கோங்க. அதுல ஒரு மஞ்சள் குங்குமம் வைத்து ஒரு பித்தளை தட்டை எடுத்து அதையும் கழுவி மஞ்சள் குங்குமம் வைத்து இந்த அரச இலையை வைங்க. இந்த தீபத்தை எப்ப ஏத்தணும் அப்படின்னு பார்த்தா மாலையில் நீங்க ஏத்தலாம். இதை வீட்டோட தென்கிழக்கு திசையில ஏத்துங்க. அதுவும் சமையல் அறையில ஏத்தணும். நம்ம என்ன செய்யணும்னா அந்த அரச இலை மீது 3 கல்லுப்பு 3 மிளகு இதையெல்லாம் எடுத்துட்டு 1 மிளகு 1 உப்பு இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தனித்தனியா 1 உப்போட 1 மிளகு சேர்த்து 3 தனித்தனியா எடுத்து வச்சுக்கோங்க. 1 கல்லுப்பு 1 மிளகு எடுத்துக்கிட்டு இந்த பித்ரு காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்க. இதை சொல்லி இந்த அரச இலை மீது இதை வையுங்க. அதற்கு பிறகு 1 கல்லுப்பு 1 மிளகு இதை சேர்த்து அந்த மந்திரத்தை சொல்லி அந்த இலை மீது வையுங்க. அதே போல அந்த 3 கல்லுப்பையும் 3 மிளகையும் அந்த அரச இலை மீது வச்சிடணும். அதற்கு மேலதான் தீபம் ஏத்த போறோம். இப்ப மந்திரமானது ஓம் பித்ருகணாய வித்மகே ஜகத்தாரணி தீமகி தன்னோ பித்ரு பிரசோதயாத்து. ஓம் பித்ருகணாய வித்மகே ஜகத்தாரணி தீமகி தன்னோ பித்ரோ பிரசோதயாத்து. இந்த மந்திரத்தை 3 முறை சொல்லி அதற்கு மேல இந்த மிளகையும் உப்பையும் வச்சுட்டு அதற்கு மேலதான் தீபத்தை ஏத்த போறோம். தீபத்தை ஏத்திட்டு அந்த தீபத்துல 1 ரூபாய் நாணயத்தை உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த விளக்குல போட்டு விடணும். அதற்கப்புறம் 1 மணி நேரம் தீபத்தை ஏத்தி வச்சு விட்டுறணும். அடுத்த நாள் இதுல இருக்கக்கூடிய 1 ரூபாய் நாணயத்தை எடுத்து உங்க முன்னோர்களின் படத்துக்கு முன்னாடி வச்சிடுங்க. நீங்க எப்ப நீர்நிலைகளுக்கு போறீங்களோ அப்ப அந்த 1 ரூபாய் நாணயத்தை நீர்நிலைகள்ல போட்டு விடவும். அந்த 3 கல்லுப்பு 3 மிளகை அன்றைய அமாவாசை நாளே நீங்க எடுத்து தலையை சுத்தி கால்படாத இடத்துல ஏதாவது செடிக்கு பக்கத்துல போட்டுடுங்க. இந்த பதிவானது பிடிச்சிருந்தால் நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.